ரோஜாஸ் கிச்சனை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோலாம் ஃபஸ்ட்டு பார்க்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக. ஒரு கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கொத்தமல்லி உங்கள் கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வாட்டரில் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க, தண்ணியில் போட்டு. ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து மஞ்சத்தூள், கடுகு உளுந்து, முந்திரி, உளுந்து. இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். இப்போது கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. அது நல்லா வறுத்த பிறகு நம்ம வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துப்போம். அதை நல்லா வதக்கிப்போம். நல்லா வதக்கின பிறகு நம்ம கேரட் சேர்த்துப்போம். அதையும் நல்லா வதக்கிப்போம். வதக்கிட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துப்போம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதை 5 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் இஞ்சி துண்டை சேர்த்துருங்க. அடுத்து பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. இதை நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்ததை சேர்த்துடலாம். கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அடுத்து இஞ்சி சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இது நல்லா வற்றணும். நீங்கள் இது கூட கேரட் மட்டும் போடணும் இல்லை, நீங்கள் பட்டாணி போடலாம், பீன்ஸ் போடலாம், என்ன வேணால் போடலாம், உங்கள் இஷ்டம். நான் சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருக்கேன். அதனால் நான் கேரட்டுக்கும் வெங்காயம், இந்த கொத்தமல்லி இதுக்கு மட்டும் தான் உப்பு சேர்க்குறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நல்லா வத்திருச்சு தண்ணியெல்லாம். இப்போ நம்ம மசாலா கூட சாதத்தை சேர்த்துடலாம். நான் சாதம் உதிரி உதிரியாக வடிச்சிருக்கேன். நான் சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருக்கேன். உங்களுக்கும் உப்பு போட்டு வடிக்கிறதுனா வடிச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா வேணாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் ஈஸியான ஒரு டிஷ். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ண தயாராக இருக்குது. இப்போது கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸில் வைக்கக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு டிஷ் தான். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.